காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய தியானம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. கிறிஸ்துவின் இரத்தத்தை குடும்பத்தின் அஸ்திபாரமாக வைக்க தவறும்போது தேவனுடைய உள்ளம் துக்கப்படுகிறது. காயின் விபசாரம் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. ஆனாலும் தேவனுடைய அங்கீகாரம் ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. காயின் அழுகிப்போன கத்திரிக்காயை கர்த்தருக்கு கொண்டு வந்திருப்பானோ, அதனால் தான் கர்த்தர் கோபப்பட்டாரோ என்று நான் எண்ணியதுண்டு. காயின் தரமான காய்கறிகளை தான் கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய பலியில் இரத்தம் இல்லை, அவனுடைய பலியில் உயிர் இல்லை. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே மனிதன் தேவ சமூகத்தை பெற உதவி செய்கிறது. உயிர் பலி கொடுப்பதின் மூலமே மனிதன் தேவனை அணுக முடியும். எல்லா உயிர் பலியையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஏனென்றால் எல்லா உயிர்களும் பாவ உயிர்களே. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மாம்ச அவதாரம் எடுத்தார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது. அவரை பார்த்த மாத்திரத்தில் யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொன்னான். யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவ மனிதனை பரிசுத்த தேவனிடத்தில் சேர்க்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவி இரத்தம் சிந்தி பாடுபட்டார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே மனிதன் தேவனிடத்தில் சேர முடியும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் எபேசு சபைகளுக்கு விசுவாசிகளுக்கு இப்படி எழுதுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.